பிரேமா காலையில இருந்து ஷேர் மார்க்கெட் பார்க்கும்போது ரத்தம் தெறிக்க இருக்கு. ஆமா, இதோ சமீபத்துல பாக்குற தமிழ் சினிமா ராயன் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரே பிளட் பாத் தான். ஃபுல்லா பார்த்தா பார்க்கவே முடியல. மொபைல் திறக்கவே வந்து பயமா இருந்தது ஆப்ஸ்லாம் போகிறதுக்கு. ஏன்னா காலைல வந்து அதை பத்தி விவாதிக்க போறோம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த 2-3 நாள்ல பொருளாதாரத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் அடுத்து அதாவது நிதானிக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிடுது. இதே நேரத்துல அதாவது நிறைய பேர் இந்த வருத்தப்படுற இதே நேரத்துல இன்னும் பல பேர் நான் பல வீடியோ சொன்ன மாதிரி ஒரு கதவும் வந்து திறக்கப்படுது. ஸோ எல்லாருமே உற்று நோக்க வேண்டி இருக்கு. ஜாப் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிறைய பேர் இப்ப ரிசெஷன் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் அது ஓஞ்சி இருந்து திரும்ப அந்த டாபிக் எடுத்து போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா அந்த ரிசெஷன் ஃபியர் இருக்கா, இல்லைன்னா அந்த மீடியா வந்து கொஞ்சம் பெரிதுபடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப தேவையான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வரப்போற நாட்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், எதனால இப்போ இது சடனா எப்படி ஆச்சு? ஆமா, இது வந்து ஒரு ஈவென்ட் இல்ல ஆர்த்தி, இது வந்து ஒரு பேக் டு பேக் நிறைய ஈவென்ட்ஸ் நடந்தது. அது வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் எது வந்து இத ட்ரிகர் பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. அத பாத்துருவோம். முதல்ல நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது போன புதன்கிழமை வந்து நமக்கு மீட்டிங் இருந்துச்சு இல்லையா, ஃபெட் ரிசர்வ் மீட்டிங் இருந்துச்சு. அதுல வந்து நம்மளோட ஜெரோமி பாவல் அவர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாங்க. கண்டிப்பா வந்து செப்டம்பர் மாசம் ரேட் கட் வந்து ஸ்டில் பிரிட்டி மச் ஆன் இருந்தாங்க. அந்த சிஎம்இ அந்த ஃபெட் வாட்ச் டூல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நடக்க போகுதுப்பா அப்படின்னு. எங்க பார்த்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன்னு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர பச்சையா இருந்தது. அன்னைக்கு முடிவுல பார்க்கும்போது அதாவது சமீப நேரங்கள்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு க்ளோஸா இருந்தது. எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடினாங்க. இதெல்லாம் அன்னைக்கு மட்டும்தான். ஸோ மறுநாளே என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, யார் கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்றது சரிதான்ப்பா, ஆனா நீங்க காலம் கடந்து பண்றீங்க, உங்க கண்ணு முன்னாடி ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அடுத்த நாளே டாக் போக ஆரம்பிச்சது. அதாவது ஃபெட் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபெட் மீட்டிங் ஒரு பாசிட்டிவா முடியும் போது அடுத்த நாள் வேற மாதிரி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். நானுமே எதிர்பார்த்தா, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு நடந்தது வேற மாதிரி நடந்தது. சரி, தேர்ஸ்டே தானே, வெள்ளி வந்தா எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் மிகப்பெரிய ஒரு புள்ளி வச்சாங்க. காரணம் அன்னைக்குதான் வந்து ஜாப் ரிப்போர்ட் வந்துச்சு. அது சொல்ற மாதிரியே இல்ல, ரொம்ப மோசமான ஒரு ஜாப் ரிப்போர்ட் வந்துச்சு. சமீப காலங்கள்ல வந்த ஜாப் ரிப்போர்ட்ல ரொம்ப மோசமான ஒரு ஜாப் ரிப்போர்ட் வந்துச்சு. ஏன்னா வெறும் 1,14,000 ஜாப் தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது 1,75,000 ஜாப். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹாட்டான டைம். சம்மர் தான் வந்து நிறைய ஜாப் வந்து இயற்கையாகவே கிரியேட் பண்ணுவாங்க. காரணம் நிறைய வந்து அவுட்டோர்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்கும், நிறைய தீம் பார்க்ஸ், இந்த மாதிரியான புது கான்ட்ராக்டிங் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணுவாங்க சம்மரை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, ரொம்ப கம்மியான ஜாப்ஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 4.1% இருந்து 4.3% போயிருந்தது. அது மட்டும் இல்லாம மே ஜூன் மாசம் இவ்வளவு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க பாரு, அதுலயும் கோடெல்லாம் அழைச்சிட்டு திரும்ப முதல்ல இந்த கோடு போடுங்கப்பான்னு அதுலயும் கம்மி பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது, ஜாப் வந்து அதிகமா கிரியேட் பண்ணல. அப்படிங்கும்போது எக்கனாமி எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது வெள்ளிக்கிழமை விழுந்துச்சு. எல்லா ஸ்டாக்ஸும் வெள்ளிக்கிழமை விழுந்துச்சு. ஆனா அப்ப கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு கிராஷ்க்கு ரீசன் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் போயிட்டே இருக்கு இல்லையா. ஜப்பான்ல என்ன நடக்குதுன்னா வந்து ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அதாவது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி, ஜிஐஆர்பின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. அதாவது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கடன் கொடுக்கறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அங்க கடன் வாங்கிட்டு அதை வந்து வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முக்கியமா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அங்க வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினாங்க அவங்களோட மத்திய வங்கி ஜப்பான்ல. சோ இந்த விஷயம் மட்டும் இல்லாம இங்க யூஎஸ்ல போயிட்டே இருந்தது இல்லையா, என்னாச்சு, ஃபெட் வந்து சொல்றாங்க ஆனா வந்து ரிசெஷன் வரப்போகுது, ஃபெட் ரொம்ப காலம் தாழ்ந்து இதை பண்றாங்க, செப்டம்பர் மாசம் தான் அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஜாப் ரிப்போர்ட் வருது. அப்படின்னோன்னா ஜப்பான்ல இருந்து எல்லாமே செல்லிங் ஸ்டாக் மார்க்கெட் அங்கே ஒரு கிராஷ். அதாவது பிளாக் மண்டேன்னு சொல்லுவாங்க அவங்க, 1987 சொல்றாங்க. அதுக்கப்புறம்
அந்த ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளவு தூரம் விழுந்தது இப்பதாங்கிறாங்க. ஸோ பாருங்க நிறைய விஷயங்கள். ஸோ ஜப்பான்ல அது மட்டும் இல்லாம அது ஜப்பானை மட்டும் பாதிக்கல, அவங்க நிறைய இங்கேயும் செல் பண்றதுனால இங்க யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டும் விழுந்து. காலைல ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ வந்து ராபின்ஹுட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கண்ணில் வந்து தண்ணி தான். ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு அப்புறம் பார்க்கும்போது ஓகே நிறைய விஷயங்கள் நடந்தேறுது அப்படின்னு இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது பர்சனலா. ஏன்னா வந்து இது வந்து என்ன சொல்றது, ஒரு பதட்டத்தினாலதான் நிறைய பேர் இப்படி பண்றாங்க. ஏன்னா இது ரிசெஷன் வரப்போகுதுங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு டேட்டாவே இல்லை. அது வந்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த பதட்டத்தை தான் செல்லிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இது ரீபவுண்ட் ஆகுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா எப்ப ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை எனக்கு பர்சனலா வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஒஸ்டான டேவா க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது. நீங்க ஜாப் வந்து கம்மியா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களா, ஐடில எப்படி இருக்கு? ஓகே, ஸோ ஜாப் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 1,14,000 சொல்றாங்க. ஸோ அது எந்தெந்த ஜாப்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து 25,000 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியாதான் நான் சொல்லல, சம்மருங்கும் போது இயற்கையாகவே ஜாப்ஸ் வந்து அதிகமா வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. நிறைய வந்து வீடுகளை வந்து இப்ப கட்டுவாங்க. ஸோ அதனால 25,000 ஜாப்ஸ் அங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர், இதுக்குதான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றதுன்னு பெரியவங்க சொன்னது இப்ப தெரியுதா. ஸோ என்ன இருந்தாலுமே ஹெல்த் கேர் வந்து கண்டிப்பா இருந்துதான். அப்படி பார்க்கும்போது ஹெல்த் கேர் வந்து 55,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் லெஷர் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ், பாஸ், இதெல்லாம் வந்து இயற்கையாகவே சம்மர்ல வந்து அதிகமா இருக்கும். 23,000 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் இல்லையா, காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசா வாங்கணும்னு சொல்றது இதுக்கு தான் 17,000 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன், வேர் ஹவுசிங் 14,000. இதுல ஐடியே வரல. காரணம் ஐடில ஜாப் லாஸ். ஐடியை பார்க்கும்போது உங்க ஸ்கிரீன்லையும் பார்க்க முடியும், 20,000 ஜாப்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ஐடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ஐடில வந்து ஜாப் லாஸ் அதிகமா இருக்கு? ஏன் ஐடில ஜாப் லாஸ் அதிகமா இருக்குன்னா, முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 5.25%, 5.5% இருக்கு. இப்போ பர்சனலா என் கம்பெனில எடுத்தாலும் எந்த ஒரு புது ப்ராஜெக்டும் பண்றதுல, புது ரிக்ரூட்மெண்ட்டும் பண்றது இல்லை. இருக்கிறத வச்சு ஓட்டுப்போம்ப்பா இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்காங்க எல்லா கம்பெனியுமே மேக்சிமம். ஏன்னா வந்து அதான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா நிறைய கடன் வாங்கி ஒரு விஷயமும் செய்ய வேண்டியது இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பிளஸ் ஏஐ வந்து பூம் ஆனது, அது எல்லாருமே சொன்னாங்க அது ஓவர் ஹைப் அப்படின்னு. அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு எதை வாங்கினாலும், ஃப்ரிட்ஜை வாங்க, மைக்ரோ வாங்க, எல்லாமே பார்த்தா இந்த ஏஐ ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஸோ பார்க்கறது வந்து ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து ஒட்டி நம்ம கையில வந்து கொடுத்துட்றாங்க. அதனாலே வந்து ஏஐ வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் அது தகுந்த மாதிரி எல்லா விலையும் வந்து ஏற்றிடுறாங்க இல்லையா, அந்த வெறும் ஏஐ டேக் போட்டு எல்லா விலையும் வந்து ஏற்றிடுறாங்க. ஸோ அந்த ஏஐ பூம் வந்து அதுல ஒரு கரெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அது நீங்க வந்து பார்க்க முடியும் கண்கூட. ஸ்டாக் மார்க்கெட்ல ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அது செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், என்விடியா, ஏஎம்டி, சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எதை எடுத்துட்டாலும் அங்க வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக் ரிலேட்டடா போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ டெக்ல வந்து கொஞ்சம் மந்தமான ஒரு நிலை தான் இருக்கு. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சூப்பரா ரிக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க, போட்டு வேஜஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அது ஒரு காரணம். வேஜ் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நல்ல விஷயமும் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாப் லாசஸ்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப ரிசெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அது வந்து அவ்வளோ ஆணித்தரமா யாருமே ஆன்சர் பண்ண முடியாது ஹானஸ்டா சொல்லணும்னா. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருவேளை வந்து செப்டம்பர் மாசம் கண்டிப்பா கட் பண்ணுவாங்க. கட் பண்ணா கூட அதோட எஃபெக்ட் வந்து ஒரு லேக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, உடனே தெரியாது, அது கொஞ்சம் நாள் ஆகும் அது எஃபெக்ட். அது வந்து குவார்டர் பாயிண்ட் தான் கட் பண்ணாங்கன்னா இன்னும் அந்த ஒரு எஃபெக்ட் தெரியுறதே ரொம்ப கம்மியா தெரியும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கட் பண்ணா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. ஒருவேளை நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஃபெட் அதுக்கு முன்னாடியே கூட கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலுமே அது மட்டுமே ரிசெஷனை கட்டுப்படுத்திடுமா? இப்ப நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டாங்க உடனே ரிசெஷன்ல தப்பிச்சிருவாங்கன்னா கிடையாது. சோ அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி போகுது, முக்கியமான விஷயம் இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து தெரியணும். இதற்கு மேல ஜாப் லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒரு பேட் காம்போ, ஹை இன்ஃபிளேஷன், ஜாப் லாஸ். என்ன ஆகும், மக்கள் வந்து பொருளோட விலை அதிகமா இருக்கு, வேலையும் இல்லைன்னா அந்த பொருளை எப்படி வாங்குவாங்க? ஸோ நிறைய வந்து பொருள் வாங்க முடியாத நிலைமை ஏற்படும். அப்போ வந்து மார்க்கெட் சந்தையில வந்து நிறைய பொருட்கள் விற்கப்படாம போகும், மக்கள் நிறைய பசியில இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தா அது ஃபுல்லாவே வந்து அது ஒரு ரிசெஷனுக்குள்ள தள்ளிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாம இருக்கதான் வந்து இவ்வளவு நாள் ஃபெட் கஷ்டப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ரிசெஷன் வராது. எகைன் வந்து நிறைய பேர் சொல்லிட்ட மாதிரி ஒரு சாஃப்ட் லேண்டிங்கா இருக்கும். நிறைய நேரங்கள்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, தெரியாம அது வந்து கடந்து போகும். அதை நம்ம வந்து பொறுத்து தான் பார்ப்போம். பட் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமா இருக்க போது. ஃபெட்டோட அடுத்த முடிவு என்ன இருக்கும், ஃபெட் வந்து அதாவது செப்டம்பருக்கு முன்னாடியே வந்து அந்த முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போது. எஸ், அந்த ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேர் கேட்குறீங்க, அது வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இப்ப நீங்க உள்ள போகலாமா இல்ல இன்னும் டிப் ஆகுமா
அந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துங்க. பட் எகெயின் ஒரு டேக்லைன் என்னன்னா வந்து கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு ஓப்பன் ஆக போகுது, இல்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா கூட அமையலாம். பட் நீங்க ஓன் ரிசர்ச் அதை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.